ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த மாக் லவ். ஹாய்டா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நம்ம லாஸ்ட் பார்ட், அதாவது நம்ம கேப்டன் ஜான்சன் 1894 உடைய 5th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அதே மாதிரி சப்போர்ட்டும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். லாஸ்ட் பார்ட்டோடைய ஒன்லைன் மாதிரி சும்மா பார்த்துட்டு நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே என்ட்ரு ஆகிடலான்னா, லாஸ்ட்டு வந்து முடியும் போது என்ன ஆயிருக்கும்னா, நம்மகிட்டே வந்து நம்ம ஜங்குக்குடைய ஆஃபீஸ் ரூம்குள்ளே அவருக்கு தெரியாமலே நுழைஞ்சு அவரே பயமுறுத்திட்டு இருந்திருப்பார். அவங்களுக்குள்ள ஒரு க்யூட் அப்டேட், ஒரு டாக் ஒன்று நடந்திருக்கும். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம பாக்யம் வந்து நம்ம டேவை வந்து டேவ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருப்பாரு. ஸோ நம்ம டே என்ன பண்ணியிருப்பாருனா, நம்ம ஜங்குக் கூட பேசிகிட்டு இருந்தார். அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு பாக்யமை பார்த்து பாக்யம்கிட்ட ஓடி இருப்பார். நம்ம அதில் தான் போன வாட்டி ஸ்டாப் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம அதுலேருந்தே அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேடா. நம்மகிட்டே இந்த மாதிரி பாக்யமை கூப்பிட்டதும் அப்படியே ஹே ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு நம்ம பாக்யம் கிட்டே ஓட, நம்ம ஜங்குக் அதை ஒரு மாதிரி அப்படியே கீழே குனிஞ்சு வேலை பார்த்துட்டு இருந்தவர் நிமிர்ந்து பார்க்குறாரு. இவன் ஓடுறத, நம்ம டே வந்து ஓடுறத அப்படியே பார்க்குறாரு. இப்போ நம்ம பாக்யம் தான் நம்ம டேவை கூப்பிட்டதும், நம்ம டேவும் நம்ம பாக்யம் கிட்ட ஓடி போனதும், இப்போ பாக்யம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஹே டே, நான் ஹாஸ்டல் பண்ண போகிறேன், வரியா? இல்லை 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 இல்லை, நான் வரல. ஏய் இல்லை, பயப்படாத, ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்குறேன் உன்னை, வா. நான் வரல, ப்ளீஸ் விட்டுடு, நான் வரல, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படியே பாக்யமை போன்னு சொல்ல, பட் நம்ம பாக்யம் வந்து விட மாட்டேங்கிறாரு. டக்குன்னு போன்னு சொல்லும் போது நம்ம டேவுடைய கையை பிடிச்சிட்டு தரன்னு இழுத்துட்டு போக, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஜங்குக் ஒரு ப்ரிக்கிங் ஐஸோடு பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலாக இருக்குது. அவருக்கு அந்த ஃபீலும் பிடிக்கவும் இல்லை. லைக், இவன் எதுக்கு இவன் கையை பிடிக்கிறான், இவன் கூப்பிட்டது எதுக்கு இவன் போகிறான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்ச், ஒரு லைட்டாக ஒரு ஜலசி கலந்த ஒரு ஃபீல்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி நம்ம ஜங்குக்குள்ளே இருக்க, பட் நம்ம ஜங்குக்கு அந்த ஃபீல் பிடிக்கல. அதை பற்றி தெரிஞ்சுக்கவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவரே டைவர்ட் பண்ணிக்கிட்டு உட்காந்து அவர் பார்த்துட்டு இருந்த ஒர்க்கை வந்து திரும்பியும் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்க, இந்த சைடில் நம்ம டேவியும் பாக்யமும் தான் காட்டுறாங்க. 2 பேரும் வந்து அப்படியே அந்த ஆஃபீஸ் ரூமை விட்டு ரொம்பவும் விலகி வந்துடுறாங்க. இப்போ அப்படியே நம்ம பாக்யம் தான் அவருடைய ஹார்ஸில் ஏறிட்டு நம்ம டேவையும் ஹார்ஸ் மேலே ஏற சொல்ல, பட் ஆனால் நம்ம டே ஏற மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பயந்தே நின்றுட்டுருக்காரு. பட் எப்படியோ பேசி சமாளித்து நம்ம டேவை வந்து குதிரை மேலே ஏற வச்சுட்டு பொறுமையாக அதை வந்து சும்மா வாக் கொண்டு போயிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு குட்டி ஜாகிங் மாதிரி அந்த ஃபீல்டுக்குள்ளேயே அப்படியே ஓட விடுறாங்க நம்ம டேவை குதிரையோட. கூட சேர்ந்து நம்ம பாக்யமும் வந்து சர்க்கிளாக அப்படியே போயிட்டுருக்காரு. அந்த ஃபீல்டை விட்டு வெளியே போகாமல் உள்ளேயே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம டே தான் எப்படியோ போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கம்ஃபர்டபுள் ஆக ஆரம்பிக்கிறாரு, ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கிறாரு. இப்போ நம்ம பாக்யம் தான் நம்ம டேவை பார்த்து, டேயோங், ஐம் சாரி, நான் உன்னை வலுக்கட்டாயமே இதை பண்ண வைக்கக்கூடாது. பட் வார் நடக்கும்போது நம்ம குதிரை தான் யூஸ் பண்ணணும். அதை கற்றுக்காமல் இருந்தேன்னா அது உனக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு வரக்கூட முடியாமல் போயிடும். நீ இதை கற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதனால தான் இந்த மாதிரி உன்னை ஃபோர்ஸ் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. ஒரு சின்ன ஹெல்ப் மாதிரி தான், எனக்கு புரியுது. அதனால தான் என்னை நானே ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் ஓகேவாக இருக்குது, ரிலாக்ஸாக இருக்கேன், கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண முடியுது. அப்புறம் இன்னொரு விஷயம், உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். எதுக்கு தேங்க்ஸ்? இல்லை, அன்னைக்கு ஃபாரஸ்ட்குள்ளே போகிறப்போ காப்பாற்றினல்ல, அதுவா? ஆக்சுவலி நீ எல்லாமே கரெக்டாக தான் பண்ண. நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். அங்கே இருந்த குழந்தைங்க அப்படி பண்ணனால தான் குதிரை அப்படி ஒரு மாதிரி பயந்து போயிடுச்சு. இனிமேட்டு அந்த மாதிரி நடந்தால் பயப்படாத, ஓகேவா? ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ண. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டேப் வந்து அப்படியே அழகாக அப்படியே அந்த ஃபீல்ட்லேயே வந்து ரவுண்ட் அடிச்சிட்ருக்காரு. இப்போ டக்குன்னு ஒரு பில்டிங்கை பார்க்குறாரு, ஒரு மாதிரி வைட் ஐஸோடு பார்க்குறாரு. ஏன்னா அங்கே ஒரு பர்சன் நின்றுட்டுருக்காங்க. அந்த பர்சனுக்கு வந்து நம்ம டேவை தெரியும், நம்ம டேக்கும் வந்து அந்த பர்சனை நல்லாவே தெரியும். ஆக்சுவலி அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக் தான். அப்படியே நம்ம டே வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான், சேஃபாக இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆஃபீஸை விட்டு கொஞ்சம் விலகி வந்து ஒரு பில்டிங் கிட்ட நின்று நம்ம டேவை வாட்ச் பண்ணிகிட்ருப்பாரு. நம்ம டே
வந்து அதை கவனிச்சுட்டு ஜங்குக் கிட்ட அப்படியே இந்த பக்கம் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு மேலே கை தூக்கி காட்டி சிரிச்சிட்டு இருக்க. பட் நம்ம ஜங்குக்கா நம்ம டே கவனிச்சிட்டான் அப்படின்றத கவனிச்சதும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. நம்ம டேக்கு அதை பார்க்குறதுக்கு ரொம்பவும் க்யூட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம ஜங்குக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. அதே சமயம் அவருடைய அப்பா ஜெனரல் சொன்ன அந்த ஒரு ஆர்டரையும் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்பவும் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு நம்ம ஜங்குக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம டே வந்து ரொம்ப 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 சேஃபாக ஃபீல் பண்ணுறாரு. இவருடைய என்டையர் லைஃப்பில் இது வரைக்கும் இந்த அளவுக்கு அவர் சேஃபாக ஃபீல் பண்ணது இல்லை. ஏன்னா நம்ம டே சேஃபாக இல்லைனாலும், அவர் சேஃபான இடத்துல இல்லைனாலும் நம்ம டேவை சுற்றி எப்போவுமே ஜங்குக் இருப்பாருன்றது நம்ம டேக்கு தெரியும். ஸோ ஜங்குக் சுற்றி இருந்தாலே அவர் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவர் எங்கே எப்போ வேணால் என்ன வேணால் பண்ணலாம். கூட ஜங்குக் எப்போவுமே இருப்பார். கூட சொல்லிட்டு வரலனாலும் அட்லீஸ்ட் தூரத்தில் இருந்தாலும் வாட்ச் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவர் ரொம்ப அப்படியே அப்படியே சேஃபாக ஃபீல் பண்ணிகிட்ருக்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வீக்ஸ் போயிட்டே இருக்குடா. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அவர் ரொம்பவும் அழகாக நம்ம ஜங்குக் சொல்கிற எல்லா ரூல்ஸையும் வந்து அழகாக ஃபாலோ பண்ணிவிட்டு அதையும் இதையும் எதுவும் தேவையில்லாமல் பண்ணாமல் அப்படியே அவர் பாட்டுன்னு இருக்கார். நம்ம ஜங்குக் சொல்கிறத மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கார். இடையில அவருடைய மிஷின்ஸ் அவருக்கு அப்பப்போ ஞாபகம் வரும். அவர் பண்ண வேண்டிய அந்த ஒரு வேலைகள், நம்ம ஜங்குக்கை பற்றின ஹிஸ்ட்ரியை கலெக்ட் பண்ணுறது, அதையும் வந்து அவர் அப்பப்போ மைண்ட் பண்ணுவார். பட் ஆனால் இவர் ட்ரைனிங் கேம்பில் இருக்கும்போது நோட் எடுத்து எழுதுகிற அளவுக்கு நம்ம டேக்கு வந்து டைம் கிடைக்கல. ஸோ ஜஸ்ட் வாட்ச் மட்டும்தான் பண்ணுவார். ஈவன் நம்ம டே ஃபாலோ பண்ணால் கூட நம்ம ஜங்குக் அதை பெருசாக கண்டுக்க மாட்டார். அப்படி சொல்லாததுனால நம்ம டேக்கு இன்னமும் ஈஸியாக இருக்குது. அந்த ட்ரைனிங்கும் சரி, ப்ளஸ் அவருக்கு எடுத்திருக்க அந்த மிஷனும் சரி, ரெண்டுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஈஸியாக அப்படியே பேலன்ஸாக போக. பட் நம்ம டேக்கு வந்து ஒரு டவுட் என்னென்னா, நம்ம ஜங்குக் கையில் வச்சுருக்க அந்த டைரி, அந்த பர்பிள் டைரி, அதை எப்போவுமே நம்ம ஜங்குக் ரொம்பவும் சேஃபாக பார்த்துட்ருக்காரு. அவர் ஒரு கேப்டன் நாட்டை காக்கிறத விடவும் அந்த டைரியை அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிறாரு. அப்படி அந்த டைரியில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு சுத்தமாக தெரியல. ஏன்னா அதை எப்போவுமே கையில் வச்சுட்டு சுற்றுறாரு, அதில் தான் எழுதுறாரு, அதில் தான் எதாக இருந்தாலும் பண்ணுறாரு. ஸோ அதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு பார்க்கணுன்னு ரொம்பவும் க்யூரியஸாக இருக்குது. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக அதை நான் பார்த்தே ஆகணும்டா, அது என் கையில் வர்றதுக்கு ஏதாவது வழி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து பிளான் போடுறாரு. ஸோ அதுக்கு முதல்ல ஜங்குக்கை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை ஃபுல்லாக தேடுறாரு. என்னன்னு பார்த்தா நம்ம ஜங்குக் வந்து ஒரு காரிடோரில் நடந்து ஒரு ஸ்டெப்ஸ் மேலே நடந்து போயிட்டுருக்காரு. அதை பார்த்ததும் நம்ம டே டக்குன்னு கிட்டே போயிட்டு, ஹாய் கேப்டன். இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க நீ? இல்லை, சும்மா உங்களை பார்க்கலான்னு தான் வந்தேன். சாப்பிட்டீங்களா நீங்கள்? இல்லை. காலையிலேருந்தே சாப்பிட்லையா? பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடல, லஞ்சும் சாப்பிடல, 2 வேளை சாப்பிடாம இருக்கீங்க. உங்களுக்கு டயர்ட் ஆகிடும். நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும். போய் சாப்பிடுங்க. வேண்டாம், இப்போதைக்கு தேவையில்லை. ஓ, நீங்கள் எங்கே போகிறீங்க? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். என்கிட்ட சொல்லலாம்ல. சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்கிட்ட சொல்லுங்க. நீ இங்கேருந்து போன்னு சொன்னேன். ஆனால் எனக்கு உங்கள் பின்னாடி வரணுமே. எனக்கு உங்களை ஃபாலோ பண்ணணும். என்ன ஃபாலோ பண்ணாத. ஆனால் எனக்கு உங்கள் கூட வரணும் போல் இருக்கே. நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு முதல்ல சொல்லுங்கள், நானும் உங்கள் கூட வரேன். நீங்கள் சொல்லி தான் ஆகணும், சொல்லாமலாம் இருக்க முடியாது. ஏன்னா நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸில். ஸோ நீங்கள் வாயை மூடின்னு சொன்னேன்டே. தயவு செஞ்சு என் பின்னாடி வராத. நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீ இப்படி என்கிட்ட நடந்துக்கவே கூடாது. நான் உன்னுடைய கேப்டன், நீ ஜஸ்ட் ஒரு ட்ரெயினி. எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல மட்டும் இரு. நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. உனக்கும் எனக்கு எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லை. உனக்கும் எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. நான் கேப்டன், நீ ட்ரெயினி. இதுதான், இந்த ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் நம்ம 2 பேர்கிட்ட. புரிஞ்சுதா ஷக்கிம்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி கத்த, நம்ம டே ஸ்டெப்ஸ் ஏறி வந்தவர் அப்படியே ஸ்டன்னாகி நின்றுடுறாரு நம்ம ஜங்குக்கு பின்னாடியே. நம்ம டேக்கு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம ஜங்குக்கு வந்து இந்த அளவுக்கு லவுடாக நம்ம டேக்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக கத்துனதே கிடையாது. நம்ம டே நிறைய அல்சேட்டம் பண்ணியிருக்காரு தான், அதுக்கெலாம் நம்ம ஜங்குக்கு திட்டி அனுப்பியிருக்காரு. ஆனால் இந்த மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் இப்படி ஷவுட் பண்ணதே இல்லை. நம்ம டேக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. அவருக்கு ஒரு மாதிரி மனசெல்லாம் ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிக்குது. உண்மையிலேயே ரொம்ப ஹர்ட் ஆகுது. நம்ம டேவால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவருடைய கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் அப்படி சொட்டுது. நம்ம டே டக்குன்னு அப்படியே அந்த இடத்துல அப்படியே சோல்ஜர்ஸ்லாம் ஸ்ட்ரெயிட்டாக நிற்பாங்கள்ல, அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே சல்யூட் பண்ணிவிட்டு கீழே போ பண்ணி, ஐம் சாரி சார்,
நான் அப்படி க்ளோஸாக இருந்திருக்கக்கூடாது. நான் உங்களை ஃப்ரெண்டுன்னு நினச்சேன். நீங்களும் அதே மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சேன். நான் பண்ணது தப்பு தான். நீங்கள் உங்களுடைய கேப்டன்ற அந்த ஒரு பதவியில் கரெக்டாக இருக்கீங்க. நான் தான் என் இடத்த இழந்திருக்கேன். ஐம் ஸோ சாரி. இனிமேட்டு இந்த மாதிரி நடக்காது. மன்னிச்சிருங்க கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படியே கீழே குனிஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்கா. நம்மகிட்டேக்கு தெரியும் அவர் நிமிர்ந்தாருன்னா நம்ம ஜங்குக்குடைய ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸை பார்த்தாருன்னா அவர் அழுதுருவார் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலேயே அப்படியே கீழே குனிஞ்ச மாதிரி நிற்க நம்ம ஜங்குக்கு அந்த இடத்துல அப்படியே நம்ம டேவை பார்த்துட்டு எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே மேலே ஸ்டெப்ஸில் ஏறி போயிடுறாரு. மேலே கொஞ்சம் அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி போனதுக்கப்புறமேட்டு தான் நம்ம ஜங்குக்கு அப்படியே ரியலைஸ் ஆகுது, ஐயோ ரொம்ப கத்திட்டோம் போல் அப்படின்ற மாதிரி. அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி ரியலைஸ் ஆக நம்மகிட்டே அந்த இடத்த விட்டு ஓடுறவர் தான் நேராக ஓடி போய் ஒரு மரத்துக்கு கீழே நிற்கிறாரு. எந்த மரம்னா, போன எபிசோடில் வந்து நம்ம ஜங்குக்கும் டேவும் வந்து ஒரு நைட் டைம் வந்து ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அதே மரத்துக்கு அவ்வளோ வேகமாக ஓடுறாரு நம்ம டே. அங்கே போய் உட்காந்ததும் அவருக்கு கோவம் ப்ளஸ் வலி ரெண்டுமே மிக்ஸ் ஆகி அழ ஆரம்பிக்கிறாரு. அவ்வளோ அழுறாரு. நம்ம டேக்கு அவர்கிட்ட யாராவது கத்துனாலே சுத்தமாக பிடிக்காது. அவர்கிட்ட என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் அவர்கிட்ட கோவமாக கத்துறதெல்லாம் நம்ம டேக்கு ஒரு மாதிரி ரொம்பவும் ஹர்ட் ஆகும், இரிட்டேட் ஆகும். அந்த மாதிரி நம்ம ஜங்குக்கே பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி நம்ம ஜங்குக்கு இருக்கிற வரைக்கும் நம்ம டே ரொம்பவும் வந்து சேஃபாக ஃபீல் பண்ணியிருப்பார் இல்லையா. பட் அந்த சேஃப் ஜோன் கிட்டேருந்தே ஒரு ஃபியர் அப்படின்றத ஃபீல் பண்ணுறது ரொம்பவும் கஷ்டம் இல்லை. அதை அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு அதே இடத்துல உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாரு. 20 மினிட்ஸ் கிட்ட ஆகுது. நம்ம டே இன்னமும் அழுதுட்டு தான் இருக்கார். அவர் கண்ணீர் நிற்கவே மாட்டேங்குது. ப்ளஸ் ஆல்சோ அவருக்குள்ளே இருக்கிற கேள்வி, அவன் ஜஸ்ட் என்னுடைய கேப்டன் தானே, அதையும் மீறி போனாலும் என்னுடைய ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக தானே நான் நினச்சேன். அவன் அவன் என்கிட்ட கோல்மாக பேசினதுக்கு எனக்கு எதுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகுது, எனக்கு இதே சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அதையும் நினச்சி அழுதுட்ருக்காரு. ஆக்சுவலி நம்ம ஜங்குக்கு வந்து ஜஸ்ட் ஒரு கேப்டன், அதையும் மீறி போனால் ஒரு ஃப்ரெண்டு திட்டுனா நம்ம இப்படிலாம் அழுவோமா? கிடையாது. அந்த ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீல் நம்ம டேக்குள்ளே ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. நான் எதுக்காக அவன் திட்டினதுக்காக இப்படி அழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த ஃபீல் சரியான மீனிங் தெரியல. அப்படி அதையும் குழப்பி போட்டு வச்சு அழுதுட்ருக்க. இப்படியே கொஞ்சம் வீக்ஸ் பாஸ் ஆகுது. நம்ம டேவும் நம்ம ஜங்குக்கும் எதுவுமே பேசிக்கிட்டது இல்லை இது வரைக்கும். இந்த இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறமேட்டு நம்ம டே நம்ம ஜங்குக்கை பார்த்தாலும் அப்படியே அமைதியாக திருப்பிட்டு போயிடுவார். எதுவுமே பேச மாட்டார். ஆக்சுவலி இது வரைக்கும் ஜங்குக்கு யாருன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி நம்ம டே பிஹேவ் பண்ண நம்ம ஜங்குக்கும் வந்து எதுவுமே அவ்வளோவா நம்ம டேவை செட்டப் பண்ணாமல் அவர் போக்கிலே நம்ம ஜங்குக்கு வந்து விட்டுருவார். எதுவுமே போயிட்டு வாண்டடாக பேசுகிற மாதிரிலாம் நம்ம ஜங்குக்கு பண்ணவே இல்லை. பட் அவருடைய காரியத்தில் அவர் கண்ணாக இருப்பார். நம்ம டேக்கு தெரியாமலேயே நம்ம டேவை சேஃபாக பார்த்துப்பார். லைக் அவரே ஒரு சில சோல்ஜர்ஸை அனுப்பி நம்ம டேவை சுற்றி இருக்கிற சொல்கிறது, இல்லைனா அவரே இறங்கி வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்து நம்ம டேவை வாட்ச் பண்ணுறது, அவர் ட்ரைனிங் பண்ணும்போது வேறு யாராவது அவர்கிட்ட தேவையில்லாமல் வம்பு பண்ணுறாங்களான்னு பார்க்குறது, ஹார்ஸ் ரைடிங் பண்ணுறப்போ அவருக்கு சேஃப் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேக்கு தெரியாமலேயே நம்ம டேவை வந்து சேஃபாக பார்த்துக்கிறாரு. நம்ம டேக்கு அது சுத்தமாக தெரியாது. இப்போ நம்ம ஜங்குக்கு வந்து அந்த இடத்த விட்டு கொஞ்சம் போக வேண்டிய, வேலைக்கு போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வருது. ஸோ அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வைக்க, ஃபைனலாக நம்ம டேவை அப்படியே லைட்டாக பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. நம்ம டே பாட்டுன்னு அழகாக அப்படியே இந்த கன் ஷூட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே உள்ள சீனியர் சோல்ஜர்ஸ் மூலமாக, அவங்க ஹெல்ப் மூலமாக இவர் வந்து கன் ஷூட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஜங்குக்கு அதை பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த இடத்துல வந்து நம்ம ஜங்கு கிடையாது. இப்போ அவர் வந்து ஒரு ஒர்க்காக வெளியே போயிருக்காரு. இப்போ நம்ம டே சைட்லேருந்து எல்லா ட்ரெயினிஸ்க்கும் வந்து பிரேக் விட்டுருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து ஒரு வாட்டர் பிரேக்காக அவங்களுடைய ப்ராக்டிஸ் ஏரியாவில் கொஞ்சம் ஓரமாக ஒரு டென்ட் மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு போயிட்டு அப்படியே நிழல்ல அப்படியே எல்லாருமே அமைதியாக உட்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்ருக்கா. இப்போ தான் வந்து நாம்ஜுன் வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு. நம்ம டே வந்து ஏதோ ஒரு விஷயத்த தேடுற மாதிரி இருக்குது. அந்த டென்ட்டுக்குள்ளேயே நின்றுட்டு தேடுற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம நாம்ஜுன் தான், ஹேய் டே என்னாச்சு, என்ன தேடிட்டுருக்க? இல்லை என்னுடைய பேக்கு அதை நான் எடுத்துகிட்டு வரலன்னு நினைக்கிறேன்.
ரூமில் இருக்குது, நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே தான் டக்குன்னு அப்படியே ரூமுக்கு ஓடுறாரு. அங்கே போயிட்டு அப்படியே ரூம் அன்லாக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு பேக் எடுத்துகிட்டு, ச்சே உன்னை போய் நான் எடுக்க மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக் எடுத்து ஷோல்டரில் மாட்டிட்டு அப்படியே வெளியே வந்து டோரை லாக் பண்ணலான்னு போகும்போது டக்குன்னு அவருடைய தலையிலேயே நங்குன்னு யாரோ ஒருத்தவங்க வைக்கிறாங்க. அப்படியே பிளாக் அவுட் ஆகுது நம்ம டேக்கு. ஃபெயிண்ட் ஆகி கீழே விழுந்துட்டுறாரு. இப்போ அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா ஒரு சில்லுன்னு காற்று வருது நம்ம டேக்கு. ஒரு மாதிரி ஒசரத்தில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல். கண்ணை திறந்து கீழே பார்க்குறாரு. கை கால்லாம் கட்டப்பட்டிருக்கு. ஒரு மலையுடைய உச்சத்தில், ரொம்ப உயரம் கிடையாது, ஆனால் அங்கேருந்து கீழே வந்தால் செத்துருவாங்க. அந்த ஒரு உயரத்தில் நம்ம டேவை எட்ஜில் அப்படியே ஒரு சின்ன சப்போர்ட் மூலமாக சப்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம டேவை வந்து கை காலெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. அதை பார்த்ததும் நம்ம டேக்கு அல்ல சின்னதாக தப்பாக ஒரு சின்ன மூமெண்ட் கொடுத்தாருன்னா அதுலேருந்து சறுக்கிட்டு கீழே விழுந்து இறந்து போயிடுவார் நம்ம டே. அந்த அளவுக்கு ஒரு உயிர், அந்த ஒரு உச்சக்கட்ட அந்த ஒரு பயத்தில் நம்ம டே இருக்கா. ஆல்ரெடி அவருக்கு ஹைட்டாக பயம் வேறு. அதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கலந்துடுச்சு. நம்ம டேக்கு ஒரு மாதிரி பயம் அடிக்க ஆரம்பிக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவரால் அந்த இடத்த விட்டு மூவ் கூட பண்ண முடியாது அவரோட பாடியை. சரி, அட்லீஸ்ட் நம்மளால் மூவ் தான் பண்ண முடியாது, ஹெல்ப்புக்காவது கூப்பிடலான்னு பார்த்தா அவருடைய வாயில் கர்ச்சீஃபை வச்சு நல்லா இறுக்கமாக கட்டியிருப்பாங்க. ஸோ நம்மகிட்டே என்ன பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட் அட்லீஸ்ட் இதையாவது ரிமூவ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு தலையை அங்கிட்டும் இங்கிட்டும் அசைச்சு அவருடைய ஃபேஸில் இருக்க மசில்ஸ்லாம் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி டைட் பண்ணி அது கொஞ்சம் மூமெண்ட் கொடுத்து அந்த கர்ச்சீஃபை வந்து நம்மகிட்டே வாயிலிருந்து நெக்குக்கு கீழே அனுப்பிடுறாரு. கொஞ்சம் அப்படியே அது லூஸ் ஆகி கீழே நெக்குக்கு சரிஞ்சு போயிடுது. ஸோ நம்ம டேவுடைய மவுத் சைடு வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுது. ஸோ அவர் வாய் திறந்து கத்த ஆரம்பிக்கிறாரு, என்னை யாராவது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கத்துறாரு. அவருக்கு தொண்டையை வலிக்க ஆரம்பிச்சிருது. கொஞ்சம் கொஞ்சமாக போக அவருடைய வாய்ஸ் வீக் ஆக ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய வாய்ஸ் கிராக் ஆக ஆரம்பிக்குது. அன்டில் அவரால் கொஞ்சம் கூட கத்த முடியாமல் ரொம்பவும் டயர்டாகி அழ ஆரம்பிக்கிறாரு நம்ம டே. அதே இடத்துல உட்காந்துட்டு நம்ம டேக்கு என்னென்னா மனசுக்குள்ளே ஃபுல்லாக யாராவது வந்து காப்பாற்றிட மாட்டாங்களான்னு ஒரு ஏக்கம். அதிலும் அந்த காப்பாற்றுற பர்சன் எப்போவுமே அவங்க அப்பா வந்து அவர் மேலே கண் வச்சுருக்கணும், நம்ம டேவை சேஃபாக ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ண பர்சன் கேப்டன். அவர் வரமாட்டாரா, காப்பாற்ற மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம். அதே சைட் அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, அவன் எப்படி வருவான், அவன் தான் எனக்கு ஃப்ரெண்டு கூட இல்லை, ஜஸ்ட்டு கேப்டன் தானே, எனக்கும் அவனுக்கும் எந்த உறவும் இல்லை, அவன் கேப்டன், நான் ட்ரெயினி, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை, நாட் ஈவன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இருந்தால் அவனுக்கு என்ன கவலை வரப்போகுது, வேலையாக போக போகுது அவனுக்கு, இல்லை அவன் அடுத்து வேறு சோல்ஜரை பார்த்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு அவன் போயிடுவான், அவன் ஏன் வரப்போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறார். பட் அவருக்கு 80% தாட் இந்த மாதிரி இருந்தாலும் பட் அந்த 20% இவன் வரமாட்டானா, ஓகே வந்து காப்பாற்று அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காரு. இப்போ அப்படியே வெயிட் பண்ணுறாரு. நைட் ஆகிடுது. இன்னமும் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கூட மூவ் பண்ணல. நம்ம டே ரொம்பவும் டயர்டாக இருக்கார் அந்த இடத்துல. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டேவுடைய வெயிட் தாங்காமல் அந்த ஸ்லைடு வந்து லைட்டாக அப்படியே சருக ஆரம்பிக்குது. முன்னாடி சருகும், பட் ஆனால் ஜர்க்காய் நின்றோம். பட் இந்த வாட்டி நிற்கலை, விடாமல் சறுக்கிட்டு கீழே போகுது. ஆக்சுவலி சொல்லப்போனால் அந்த உயரத்துலேருந்து நம்ம டே பாதி தூரம் சறுக்கிட்டு கீழே வந்துட்டாரு. நம்ம டேக்கு அழுக கண்ணீர்மெல்லாம் போகுது. அப்படியே அவருடைய மைண்ட் தாட் ஃபுல்லாக அவருடைய ஃபேமிலிக்கு ஒரு நல்ல குட் பை சொல்லலை, அவங்க அம்மாவுக்கு ஒரு குட் பை சொல்லலை, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்குமே அவர் குட் பை சொல்லவே இல்லை. இது அவருடைய ஃபைனல் டெஸ்டினின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்றாரு. அவருடைய லைஃப் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாட்டே வைக்கிற அளவுக்கு நம்ம டே வந்துடுறாரு. ஈவன் அவருக்கு இருக்கிற இப்போ ஒரு பெரிய கவலையை ஜொக்கு கூட இன்னமும் பார்க்கலையே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் அவருடைய மனசுக்குள்ளே அப்படியே யோசிச்சுட்டே இருக்கா. ஃபைனலி அந்த ஒரு உயரத்துலேருந்து பட்டுன்னு நம்மகிட்டே அப்படியே அடிச்சுட்டு கீழே விழுந்துட்டுறாரு. இப்போ அப்படியே பிளாக் அவுட் ஆகுது. இப்போ ஒரு வாய்ஸ், டே கண்ணா எழுந்துரு, கண்ணை திறந்து பாரு டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ். என்னென்னு பார்த்தா நம்மகிட்ட இப்போ தான் பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. பொறுமையாக
அவருடைய ஃபேஸ் ஃபுல்லாக வேர்த்திருக்கு. ஆப்போசிட்டில் யாருன்னு பார்த்தா நம்ம டேவுடைய அம்மா. நம்ம டேக்கு ஒன்றுமே புரியல. கண்ணை முடிச்சு சுற்றி முற்றி பார்க்குறாரு. கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்ச ஃபேஸ் இருக்குது. ஒரு மாதிரி அவருக்கு மனசுலாம் அடிக்க ஆரம்பிக்குது. இப்போ பொறுமையாக நம்ம டே வாய்ஸ் ரைஸ் பண்ணி, நான் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ உடனே அதுக்கு அவங்க அம்மா, டே நீ நீ சேஃபாக தான் இருக்க, பயப்படாத, ஓகேவா? இங்கே பாரு, அம்மா இருக்கேன், ஓகே, நீ பயப்படாத, நீ சேஃபாக தான் இருக்க, நம்ம வீட்டில் தான் இருக்க, ஓகேவா அப்படின்ட்டு நம்ம டேவுடைய அம்மா நம்ம டேவை வந்து கம்ஃபர்ட் பண்ண, பக்கத்துலேயே வந்து நம்ம டேவுடைய சிப்ளிங்கான நம்ம யூங்கியும் வந்து நின்றுட்டு, பயப்படாத, வீட்டுக்கு வந்துட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணுறாரு. நம்ம டேவை லைட்டாக அப்படியே ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணுறாரு. இப்போ அப்படியே நம்ம டேவுடைய அம்மா தான், இங்கே பாருட்டே, அதிகமாக எதையும் பற்றி யோசிக்காத, நீ சேஃபாக இருக்க, நீங்கள் சேஃபாக இருக்கிறதுக்கு காரணமே யார் தெரியுமா? பாக்கியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கிட்ட சொல்ல, நம்ம டே வந்து ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிடுறாரு. பாக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவருக்குள்ளே இருக்கிற ஒரு டிசப்பாயிண்ட் என்னென்னா, அவர் நினச்ச ஆளை அவர் வந்து காப்பாற்றலைல்ல, அது அவருக்கு ஒரு டிசப்பாயிண்ட். நம்ம கேப்டன் வந்து நம்மளை காப்பாற்றவே இல்லை, பாக்கியம் தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே ஒரு ஃபீல், ஒரு டிசப்பாயின்மெண்ட் நம்ம டேக்குள்ளே. இப்போ அப்படியே நம்ம டேவுடைய அம்மா நம்ம டேவை நல்லா கேர் பண்ணிக்கிட்டு அவருக்கு சாப்பாடு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம டே வந்து கொஞ்சம் ஃபைன், ஒர்க் பண்ணுற அளவுக்கு ஓகேவாகிடுறாரு நம்ம டே. ஆக்சுவலி அவரோட ட்ரைனிங் கேம்பை வந்து மிஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் அவர் நெக்ஸ்ட் டேவே வந்து நம்ம டே கண்ணு முழிச்சா நெக்ஸ்ட் நாளே வந்து ட்ரைனிங் கேம்புக்காக பேக் எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கா. இப்போ டக்குன்னு நம்ம டேவுடைய அம்மா வந்து அவருடைய கையில் எடுத்துகிட்டு வந்து ஒரு கேரி பேக் மாதிரி கொடுக்குறாங்க. லைக் சாப்பாடு, வீட்டிலே செஞ்ச சாப்பாடு எல்லாமே வந்து அதில் கட்டி இருக்குது. நம்ம டேவுடைய அம்மா இதை எடுத்துகிட்டு போயிட்டு பாக்கியம் கிட்ட கொடு, அவன் சாப்பிட்றானா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கிட்ட சொல்லி கொடுக்க, நம்ம டேவும் ஓகேம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய அம்மா கிட்ட இருந்து நம்ம டே வந்து அந்த சாப்பாடை வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. இவர் நேராக ட்ரைனிங் கேம்புக்கு போனதும் நம்ம டேவை பார்த்தது அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஓடி வந்து நம்ம டேவை நல்லா டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. அவரால் மூச்சு கூட விட முடியல. இப்போ அவங்களுடைய ஷோல்டர்லாம் அப்படியே தட்டி தட்டி, நான் ஓகேவாக தான் இருக்கேன், என்னால் மூச்சு விட முடியல, நான் செத்துட்டு போகிறேன், கொஞ்சம் நவுருங்க அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே அங்கே உள்ள சோல்ஜர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து நம்ம டேவுக்கு கொஞ்சம் காற்று கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜின்னை தான் காட்டுறாங்க. அவர் நல்லா அழுதுட்டுருக்காரு. நம்ம டே திரும்ப வந்து ஒரு ஹாப்பினஸ்லேயும் அவரை மிஸ் பண்ண அந்த ஒரு 2 டேஸையும் வந்து அப்படியே நினச்சி அப்படியே அழுதுட்டுருக்க, நம்ம டே அதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு, அதான் நான் வந்துட்டேன்ல அப்படின்ற மாதிரி அப்படியே விளையாட்டுத்தனமாக பேசிகிட்ருக்காரு. இப்போ தான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. இப்போ அங்கே இருக்கவங்க எல்லாருக்கிட்டேயுமே, இருங்க, போகியம் எங்க? அவன் ரூமில் இருக்கான், நான் அவனை பார்க்கணும், போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே டக்குன்னு அவருடைய கையில் அந்த கேரி பேக்கை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம பாக்கியமுடைய ரூமுக்கு ஓடுறாரு. அங்கே போய் பார்த்தா நம்ம பாக்கியம் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்க, நம்ம டே எக்ஸ்கியூஸ் கேட்காம டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிருப்பார். பட் அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதை பார்த்ததும் அப்படியே வேறு பக்கத்தை பார்த்த மாதிரி திரும்பி நின்றுக்கிற. இப்போ உடனே பாக்கியம் வந்து, நீ எதுக்கு திரும்பி நிற்கிற, நீயும் பையன் தானே அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. அவருடைய ஃபேஸ் எல்லாம் பிங்கிஷாக மாறுது. இப்போ நம்ம பாக்கியம் தான் அப்படியே நம்ம டேவை பார்த்ததும் கொஞ்சம் அப்படியே திருப்பிட்டு திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு டாப்பை போட்டுருக்க. இப்போ நம்ம டேவுடைய ஃபேஸை பார்க்குறாரு. ஒரு ஸ்மைல் இருக்குது நம்ம டேவுடைய ஃபேஸில். நம்ம பாக்கியம் டக்குன்னு ஓடி போய்ட்டு நம்ம டேவை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு எதுவும் ஆகலை அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து ஒரு தேங்க்ஃபுல்லாக நினச்சிட்ருக்க. இப்போ டக்குன்னு நம்ம டே வந்து அந்த ஹக்கை பிரேக் பண்ணிட்டு, இந்தா, என்னது, எங்கள் அம்மா உனக்கு இதை செஞ்சு கொடுத்தாங்க, இது அவங்களுடைய தேங்க்ஃபுல் கிஃப்ட், இது ஃபுல்லாக உனக்கு தான், அப்புறம் ரொம்ப 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 தேங்க்ஸ், என்னுடைய லைஃப்பை நீ செகண்ட் டைமாக சேவ் பண்ணி திரும்பி என் கையில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே ஒரு மாதிரி சைலண்ட்டாக கொஞ்சம் ஷையாகவே நம்ம போகியம் கிட்ட வந்து பேச, நம்ம போகியம் என்ன பண்ணுறாருன்னா, இந்த சாப்பாடுக்கு ரொம்ப தேங்க்ஸ், பட் ஆனால் எனக்கு இது வேண்டாம், இல்லை இது நீ சாப்பிட்டு தான் ஆகணும், அம்மா கொடுத்து விட்டாங்க, அது கரெக்டு தான், பட் ஆனால் எனக்கு வேண்டாம்
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகியம் வந்து அதை வாங்குறதுக்கு மறுக்கிறாரு. பட் ஆனால் நம்ம டே கேட்கல. டக்குன்னு நம்ம போகியமோட கையை பிடிச்சி இழுத்து அது அவருடைய கை மேலே வந்து அந்த பாக்ஸை வச்சுட்டு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துட்டுறாரு. நீ சாப்பிட்றத அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே நம்ம போகியம் பார்த்துட்டு அப்படி நின்றுட்டுருக்க நம்ம டே திரும்பி ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. ஒரு பாக்ஸ் ஸ்மைல், அவருடைய ஃபேமஸான ஸ்மைல், க்யூட்டான ஸ்மைல். அந்த ஸ்மைலை பார்த்ததும் நம்ம போகியம் தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகியம் அந்த சாப்பாடு எடுத்து அப்படியே கையில் வச்சுக்கிறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, கொஞ்சம் டேஸ் போகுது. எல்லா சோல்ஜர்ஸும் வந்து அவங்களுடைய வேலைகளை பார்த்துட்ருக்காங்க, ட்ரைனிங் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. கூட சேர்த்து நம்ம டேவும் தான். இப்போ அப்படியே எல்லாருமே வந்து ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது டே வந்து அப்பப்போ என்ன பண்ணுவார்னா, அவர் ட்ரைனிங்கை விட்டுட்டு நின்றுட்டு சுற்றி முற்றி பார்ப்பார். யாராவது அவரை நோட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. லைக் நம்ம ஜங்குக்கு அவரை பார்க்குறாரா, நம்ம டேவை கண்காணிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மேக் ஷூர் அப்படி இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக சுற்றி முற்றி பார்ப்பாரு. பட் ஆனால் அவருக்கே அவரை நினச்சா அசிங்கமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஜங்குக்கு தான் எந்த ஃபீலும் இல்லைன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் எதுக்காக இன்னமும் ஜங்குக்னு அவருடைய மனசு சொல்லுதுன்றது அவருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இப்போ அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது தான் நம்ம டே வந்து நோட் பண்ணுறாரு. நம்ம போகியம் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரு மாதிரி தரையை பார்த்தா மாதிரியே உட்காந்துட்ருக்காரு. என்னமோ ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுற மாதிரி அப்படியே உட்காந்துட்ருக்கா. நம்ம டே டக்குன்னு போயிட்டு நம்ம போகியமை பார்க்குறாரு. இப்போ ஒன்று நம்ம டே தான், ஹேய் டே நீயா இங்கே தனியாக இருந்து என்ன யோசிச்சுட்ருக்க நீ? அது ஒன்றும் இல்லை. இல்லையே, என்னமோ இருக்கு. என்னாச்சு? எதாக இருந்தாலும் சொல்லுப்பா அப்படின்னு சொல்ல நம்ம போகியம் வந்து என்ன பண்ணுறாருனா, ஒரு பயம் ப்ளஸ் ஆல்சோ ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும்ல, அதை அப்படியே ஒரு மாதிரி இப்படியே மனசுக்குள்ளே போட்டு குழப்பிட்டு அப்படியே அமைதியாகவே இருக்கா. நம்ம டே சொல்லு அப்படின்னு சொன்னதும் நம்ம போகியம் என்ன பண்ணுறாருனா, டே நான் உன்னை வீட்டுக்கு மட்டும்தான் கூட்டிகிட்டு போனேன். உன்னை சேவ் பண்ணது கேப்டன் ஜாங். என்ன என்ன சொல்கிற? இல்லை எனக்கு புரியல. ஆக்சுவலி கேப்டன் ஜாங் தான் உன்னை சேவ் பண்ணி அந்த இடத்துலேருந்து கேம்ப் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்தார். நான் இங்கேருந்து ஜஸ்ட் உன்னை வீட்டுக்கு மட்டும்தான் கூட்டிகிட்டு போனேன். உன்னை நான் காப்பாற்றலை, அவர் தான் உன்னை காப்பாற்றினார். அவர் உன்னை காப்பாற்றிட்டு வரும்போது அவர் உடம்பு ஃபுல்லாக காயம். அவர் உன்னை தாங்கி பிடிச்சிக்கிட்டாரு. அதனால தான் உன் உடம்புல எந்த காயமும் இல்லை. அந்த வைரத்துலேருந்து விழுந்திருந்தா என்னென்னமோ ஆயிருக்கும்டே. ஆனால் நீ சின்ன ஸ்க்ராட்ச் கூட விழாமல் உயிர் தப்பிச்ச. அது எல்லாத்துக்கும் காரணம் கேப்டன் ஜாங் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகியம் சொல்ல நம்ம டேக்கு இன்னமும் ஒன்றும் புரியல. நீ என்ன சொல்கிற? நீ தானே காப்பாற்றணுன்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே திரும்பியும் கேட்க, அதுக்கு நம்ம போகியம் வந்து ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்கிறாரு. ஆக்சுவலி என்ன ஆயிருக்கும்னா, நம்ம டேவை வந்து கையில் வந்து ஒரு மயக்கமான ஒரு நிலையில் நம்ம ஜங்குக்கு ரொம்பவும் உடம்ப அணைச்சா மாதிரி நம்ம டேவை ஹக் பண்ண மாதிரி அப்படியே கையில் ஒரு ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிக்கிட்டு அந்த கேம்ப்குள்ளே என்ட்ராயிருப்பார். ஆக்சுவலி நம்ம ஜங்குக்குடைய பாடியில் அவ்வளோ ஸ்க்ராச்சஸ் இருந்திருக்கும். அவருடைய கை ஃபுல்லாக, அவருடைய முட்டி ஃபுல்லாக அப்படியே புண்ணாக இருந்திருக்கும், அடிபட்டிருக்கும். ஈவன் பத்தாததுக்கு அந்த நேரத்தில் அவர் தனியாக இருந்த நம்ம டேவை காப்பாற்ற போன அந்த ஒரு நேரத்தில் அவருடைய எனிமீஸ் வந்து அவரை டார்கெட் பண்ணதுனால அவருடைய ஆர்ம்ஸ்லேயும் அவருடைய நீலேயும் முட்டிலையும் கால் முட்டிலையும் கன் ஷாட் பட்டிருக்கோம். ஸோ அந்த பெயினையும் தாங்கிக்கிட்டு ப்ளஸ் ஆல்சோ நம்ம டே மேலேருந்து கீழே சரிஞ்சு விழும்போது அவரையும் தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருந்திருப்பார் நம்ம ஜங்குக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம டேவை கேம்புக்கு கூப்பிட்டு வந்திருப்பார். கேம்புக்கு கூப்பிட்டு வந்த கையோட அங்கே உள்ள சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து நம்ம டேவை நம்ம ஜங்குக்குடைய கையிலேருந்து வாங்க நம்ம டே வந்து மயக்கமான ஒரு நிலையில் இருந்திருப்பார். கொஞ்சம் கூட கான்ஷியஸே இல்லாமல் நம்ம ஜங்குக்கு அந்த இடத்துலையே பொத்துன்னு கொஞ்சம் ஒரு ஓரமாக போய் சரிஞ்சு விழுறாரு கீழே. இப்போ அப்படியே எல்லா சோல்ஜர்ஸும் நம்ம கேப்டனை வந்து சுற்றி நிற்க நம்ம கேப்டன் வந்து போகியமாக பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு குதிரையை டக்குன்னு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வீக் வாய்ஸோடு சொல்ல, இப்போ டக்குன்னு நம்ம போகியமும் போயிட்டு குதிரையை டக்குன்னு எடுத்துகிட்டு வராரு. நம்ம கேப்டன் சொல்கிறது அப்படியே கேட்குறாரு. இப்போ டக்குன்னு கேப்டன் என்ன சொல்கிறாருன்னா, டேவை சேஃபாக அந்த குதிரையில் ஏற்று அப்படின்னு சொல்ல
நம்ம டேவை நம்ம பொக்கியம் மட்டும் இல்லாமல் நம்ம ஜங்குக்கு ப்ளஸ் ஆல்சோ அங்கே உள்ள ஒரு சில சோல்ஜர்ஸோட ஹெல்ப்போட அங்கே அந்த குதிரை மேலே வந்து நம்ம டேவை சேஃபாக ஏற்றி உட்கார வைக்க பின்னாடியே நம்ம போக்கியமும் எழுதி அந்த குதிரையில் உட்காந்துக்கிறாரு. இப்போ நம்ம போக்கியம் கிட்ட நம்ம ஷங்குக் அதாவது நம்ம கேப்டன் சொல்கிற ஒரே விஷயம், பத்திரமா சேஃபாக அவனை கூட்டிகிட்டு போய்ட்டு வீட்டில் விட்டுறேன். அங்கே இருக்கவங்க யாராவது எதனாவது கேட்டாங்கன்னா நீ மலை அடிவாரத்தில் அவனை கண்டுபிடிச்சதா சொல்லு, என் பேரை யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. பட் நம்ம போக்கியம்க்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஆனால் கேப்டன் நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு பேச வர, பட் நம்ம கேப்டன் ஆர்டர் போடுறாரு அந்த இடத்துல, சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உடனே நம்ம போக்கியமும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. நம்ம டே இன்னமும் அன்கான்ஷியஸாக தான் இருக்கார். இப்போ அப்படியே நேராக அவர் வீட்டுக்கு இது பண்ணிட. இந்த சைடில் ஜங்குக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போகுது. அவருக்கு புல்லட் இறங்கியிருக்கும், நிறைய அடிபட்டிருக்கும், ஸ்க்ராட்சாக இருக்கும். அது எல்லாத்துக்குமே வந்து டாக்டர்ஸ் வந்து க்ளீன் பண்ணி அவருக்கு பேண்டேஜ் போடுறது, ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறது எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்க. இப்போ அப்படியே அவருக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து முடிஞ்சதுக்கப்புறமேட்டு நம்ம ஜங்குக்கு அவருடைய ரூமுக்கு போகிறாரு. போய் பார்க்குறாரு, அவர் கை கால் நிறைய ஃபுல்லாக பேண்டேஜ் தான். அப்படியே அவருடைய பாடி முக்கால்வாசி பேண்டேஜாலே நிரம்பியிருக்கா. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்து ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அந்த ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தா நம்ம போக்கியம். நம்ம டேவை கொண்டு போய் விடுறதுக்காக போயிருந்தார் இல்லையா, அவர் அடுத்த ஒரு 15 மினிட்ஸ்லேயே திரும்பியும் நம்ம ஜங்குக்கிட்டே வந்து சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, உடனே நம்ம ஜங்குக் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ உடனே டக்குன்னு நம்ம போக்கியமும் சார் வீட்டில் இருக்கவங்க கேட்டாங்க யார் காப்பாற்றினாங்கன்ட்டு, நான் அவரை மலாடி வாரத்துலேருந்து கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன், வேறு எதுவும் கேட்கல, அவர் சேஃபாக தான் இருக்கார், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் அவரை பார்த்துக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டை கொடுக்க. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி மண்டே ஆட்டுறாரு. நம்ம போகியம் இப்போது திரும்பியும் சார் நான் அதிகமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, எனக்கு இதை கேட்கணுன்னு தோணுது, நீங்கள் தானே சார் காப்பாற்றுனீங்க, எதுக்காக நான் காப்பாற்றினேன்னு சொன்னீங்க அப்படின்ட்டு நம்ம போகியம் வந்து நம்ம ஜங்குக் கிட்டே கேட்க. நம்ம ஜங்குக் அதுக்கு ஒரு 2 நிமிஷம் யோசிச்சுட்டு அவனுக்கு என்ன பிடிக்காது, நான் அவனை காப்பாற்றினேன்னு நினச்சா அவனுக்கு வாழ்கிறதுக்கே இஷ்டம் இல்லாத அளவுக்கு அவன் யோசிப்பான், அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி சொல்ல. நம்ம போகியம்க்கு அந்த இடத்துல என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ஓகே சார் அப்படின்ற மாதிரி மாட்டே மட்டும் அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறாரு. இப்போ அப்படியே அந்த இடத்துல ஃப்ளாஷ்பேக் எண்ட் ஆகுது. நம்ம போகியம் வந்து நம்ம டேக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. ஆக்சுவலி டே இதுதான் அன்றைக்கி நடந்துச்சு, நான் உன்னை வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போனேன், கேப்டன் ஜான் தான் பாவம் நிறையா அடிபட்டு உனக்கு ஒரு துளி கீரல் கூட விழாத மாதிரி சேஃபாக பார்த்துக்கிட்டு உன்னை கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகியம் நம்ம டே கிட்ட சொல்ல. நம்ம டே ஒரு மாதிரி கஷ்டமாக ஃபீல் ஆகுது அவருக்கு. அவர் எதுவுமே ஆன்சர் பண்ணவே இல்லை. ஒரு மாதிரி அவர் கண்ணிலேருந்து டியர்ஸ் ஃபால் ஆக ஆரம்பிக்க. இப்போ உடனே நம்ம போகியம் டே சார் இதை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னார், அதனால தான் சொல்லாமல் இருந்தேன், ஆனால் என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அவராலும் கஷ்டப்பட்டு ஒன்று கூட்டிகிட்டு வந்தார், ஆனால் எதுக்காக என்ன அப்படி சொன்னாருன்னு தான் தெரியல, கேட்டதுக்கு உனக்கு அவரை பிடிக்காதான், அவர் சொன்ன ரீசன் இதுதான், என்னால் அந்த கில்ட்டை தாங்க முடியல, ஒரு மாதிரி உங்ககிட்ட போய் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு, உன் ஃபேமிலிக்கிட்டேயும் போய் சொன்ன மாதிரி இருந்துச்சு, அதனால தான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகியம் வந்து நம்ம டேக்கிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்ல. நம்ம டேக்கு கண்ணிலேருந்து வர தண்ணியை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்படி அழுறாரு அவர் சத்தம் போட்டு அழக்கூடாதுன்னு அவர் வாய் மேலே கை வச்சு அழாமல் இருக்க ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் அவரால் முடியல. இப்போ அப்படியே அவரே காம் பண்ணிவிட்டு நம்ம போகியமை பார்த்து அவர் இப்போ எங்கே ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் ஒரே ஓட்டமாக ஓடுறாரு நம்ம ஜங்குக்குடைய ஆஃபீஸ்க்கு. பட் ஆனால் உள்ளே என்ட்ரு ஆகுறதுக்கு முன்னாடி கண்ணீர் எல்லாத்தையும் தொடச்சி பறக்கிட்டு நான் அழுறேன் அப்படின்றது அவனுக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி அப்படியே
திங்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஆஃபீஸ் ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும்போது நம்ம ஜங்குக் பார்த்தா டேபிளுக்கு அந்த பக்கமாக வந்து பின்னாடி பக்கம் திரும்பின மாதிரி அப்படியே நம்ம ஜங்குக் நின்றுட்டுருக்க. பட் அந்த டோர் ஓப்பன் ஆன சவுண்டை பார்த்ததும் நம்ம ஜங்குக் வந்து டோரை பார்த்த மாதிரி டேர்ன் பண்ணுவார். ஸோ அப்போ நம்ம டேவால் நம்ம ஜங்குக்கோடைய ஃபேஸை பார்க்க முடியும். ஸ்டில் நம்ம ஜங்குக்கோடைய ஃபேஸில் அந்த காயம்லாம் இன்னமும் அப்படியே இருக்குது. அவர் கையில் பேண்டேஜ் போட்டிருக்காரு, அவர் கைகளில் காயம் இருக்குது, அவருடைய ஃபேஸில் காயம் இருக்குது. அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம டேவால் சும்மா இருக்க முடியல. அப்படியே ஃபாஸ்ட்டாக அப்படியே கத்தி அழ ஆரம்பிக்கிறாரு நம்ம ஜங்குக்கை பார்த்ததும். நம்ம ஜங்குக்கு, நீ நீ இங்கே என்ன பண்ணுற? நீ ரெஸ்ட்டில் தானே இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் அப்படியே பேசி முடிக்கிறதுக்குள்ளாட நம்ம அழுதுகிட்டே, ஆனால் நான் தானே அந்த விஷயத்த உங்ககிட்ட கேட்கணும். உனக்கும் தானே அடிபட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனால் அது எல்லாமே எனக்கு வர வேண்டியது. எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கவே இல்லை தெரியுமா? எதுக்காக என்னை கேர் பண்ணுற? எதுக்கு என்னை விலகி இருந்தாலும் என்னை எப்போவுமே பார்த்துட்டே இருக்க? எதுக்காக என் ஃபீலிங்ஸோட விளையாடுற? அன்றைக்கி நீ அவ்வளோ கோவமாக பேசினதுக்கு அப்புறமேட்டும் என்னால் உன்னை பற்றி திங்க் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணவே முடியல. எனக்கு இந்த ஃபீலிங்ஸ் பிடிக்கவே இல்லை. நான் உன் விஷயத்தில் ரொம்ப வீக்காக இருக்கேன். எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நீ என் ஃபீலிங்ஸோடு விளையாடிட்டுருக்க. எனக்கு ஒன்று பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் கிட்ட அப்படி அழுறாரு. நம்ம ஜங்குக் எதுவுமே ஆன்சர் பண்ணாமல் ரொம்ப 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 அமைதியாக நம்ம பண்ணுற எல்லாத்தையுமே பார்த்துட்டு அமைதியாக நிற்கிறாரு. இப்போ டக்குன்னு நம்ம கிட்ட ஓடி போயிட்டு நம்ம ஜங்குக்குடைய ஃபேஸை கப் பண்ணிவிட்டு, உண்மையாக சொல்ல உனக்கு வலிக்குது தானே? யார் உன்னை இப்படிலாம் பண்ணுறது? யார் உன்னை ஷூட் பண்ணா? உண்மையிலே சொல்கிறேன், அவன் நல்லாவே இருக்க மாட்டான். உண்மையிலே பாவம், நீ உனக்கு வலிச்சிருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அழுதுகிட்டே ஜங்குக்கோடைய காலடியில் கீழே அப்படியே வீக்காக அப்படியே கீழே அழுந்துட்டு கீழே விழுறாரு. நம்ம ஜங்குக்கும் நம்ம டேவை பார்த்துட்டே இருக்காரு. நம்ம ஓயாமல் நம்ம ஜங்குக்கை திட்டிக்கிட்டே இருக்காரு. திட்டுறதுனா ஒரு மாதிரி வெறுப்பில் திட்டலை, ஒரு பாசத்தில் திட்டிகிட்டே இருக்காரு நம்ம ஜங்குக்கா ஜஸ்ட் நம்ம அப்படி அழுதுட்டுருக்கிறத பார்த்துட்டு ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணுறாரு. அந்த ஸ்மைலை பார்த்ததும் நம்ம கோபம் வந்துடுது. கீழே உட்காந்து அழுதுட்டு இருந்தவர் நம்ம ஜங்குக்கை பார்த்ததும், அவர் சிரிக்கிறத பார்த்ததும் டக்குன்னு எழுந்துருச்சு. இங்கே நான் ஒருத்தன் உனக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கேன், நீ சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டே கேள்வி கேட்க நம்ம ஜங்குக் நம்ம டேவை கொஞ்சம் கூட பேசவே விடல. அப்படியே டக்குன்னு நம்ம ஜங்குக்கு அப்படியே டேவுடைய வாயை அடைக்கிறதுக்காக, ஐம் சாரி டே அப்படின்ட்டு சிம்பிளாக ஒரு வேர்டில் அப்படியே சொல்லிடுறாரு. நம்ம பேசிகிட்டு இருந்தவர் கப்பு சிப்புன்னு ஆகிடுறாரு. நம்ம கேப்டன் இது வரைக்கும் நம்ம கிட்ட சாரி சொன்னதே இல்லை. ஒரு மாதிரி அவருக்கு உள்ள ஃபீல் ஆகுது. இப்போ நம்ம ஜங்குக் தான், ஐம் ஸோ சாரி. அன்றைக்கி நான் உன்னை திட்டிருக்கக்கூடாது. அன்றைக்கி நான் உண்மையிலேயே நிறைய வேலை இருந்துச்சு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன், ரொம்ப ப்ரெஷராக இருந்துச்சு. அன்றைக்கி வேலையில் காட்ட வேண்டிய வேகத்தை உன் மேலே காட்டிட்டேன். ஐம் ஸோ சாரி. நான் அப்படி இருந்திருக்கக்கூடாது, உங்ககிட்ட கோவப்பட்டிருக்கக்கூடாது, கொஞ்சம் யோசிச்சுருந்துருக்கணும், தப்பு பண்ணிட்டேன், ஐம் சாரி டே அப்படின்ட்டு நம்ம கிட்ட சாரி கேட்க நம்ம கண்ணை தொடச்சிக்கிட்டு, அப்போ நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, உனக்கும் எனக்கும் ஜஸ்ட் கேப்டன் ட்ரெயினின்ற ரிலேஷன்ஷிப்லாம் இல்லையே, அன்றைக்கி நீ கோவத்தில் சொன்னனால நான் விட்டுட்டேன். ஆனால் இப்போது உண்மையை சொல்ல, நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் தானே
அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கிட்ட ஒரு மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ஜங்குக், நான் உன்னை ஆரம்பத்துலேருந்து அப்படி தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அதுக்கு மீனிங் என்ன? ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஜங்குக்கிட்ட பேச ஆரம்பித்ததுலேருந்து, நான் உன்னை ஜஸ்ட் ஒரு ட்ரெயினியாக பார்க்கல, நீ என்னுடைய ஃப்ரெண்ட் அப்படின்ற அளவுக்கு தான். அந்த ட்ரெயினின்ற ஒரு கட்டத்தை தாண்டி நீ எப்பயோ போயிட்ட அப்படின்றத நம்ம ஜங்குக் கொஞ்சம் உள்ளர்த்தமாக சொல்ல நம்ம டேக்கிட்ட. நம்ம டேக்கு அப்படியே அந்த ஹாப்பினஸில் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாரு நம்ம டே. அவர் கண்ணில் அந்த டியர்ஸ் ஃபால் ஆக ஆரம்பிக்குது. ஐயோ, என்னை அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டான் அப்படின்றது, அந்த ஃப்ரெண்டுன்ற வேர்டே ரொம்ப ப்ரெஷஸாக ஃபீல் ஆகுது நம்ம டேக்கு. இப்போ அப்படியே அதை அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஜங்குக் நம்ம டேவை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. நம்ம டேவும் நம்ம ஜங்குக்கை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. எப்போ நம்ம ஜங்குக் ஸ்மைல் பண்ணாலும் அதை நம்ம டே பார்த்தா டக்குன்னு அந்த ஸ்மைலை ஹைட் பண்ணிவிடுவார் நம்ம ஜங்குக். பட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஜங்குக்கும் நம்ம டேவும் ஒன்றா ஃபேஸ் டு ஃபேஸ் ஸ்மைல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம டேக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. டக்குன்னு அப்படியே எக்ரி நம்ம ஜங்குக்கு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஆக்சுவலி நம்ம டேக் கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கார் நம்ம ஜங்குக்கை விட. ரொம்ப அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்க நம்ம ஜங்குக்கு ஏன் ஹார்ட் பீட் ஃபாஸ்ட் ஆகுதுன்னு அவருக்கே புரியல. ஜஸ்ட் ஒரு ட்ரைனிங், ஜஸ்ட் டே. அவருக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் கூட இருக்கா இல்லையான்னு தெளிவாக தெரில. ஆனால் ஹக் பண்ணதில் அவருக்கு தன்னுடைய ஹார்ட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணுறது அவருக்கு அப்படி ஃபீல் ஆகுது. நம்ம ஜங்குக் அந்த ஹார்ட் பீட்டையும் தாண்டி ஃபீல் பண்ணுற இன்னொரு விஷயம், நம்ம டே அழுதுட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு நம்ம டே அழுதுட்ருக்காரு. அது அவருக்கு ஃபீல் ஆகுது. அப்படியே ஹக் பண்ணிகிட்டே இருக்கா. ரொம்ப நேரம் ஹக் பண்ணுறாங்க. அங்கே உள்ள செகண்ட்ஸ் எல்லாம் மினிட்ஸ் ஆகுது. அந்த மினிட்ஸ் எல்லாம் ஹார் ஆகுது. அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்க அவங்கள யாருமே டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அதே பொசிஷனில் ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக் அந்த ஹக்கு நடுவில், நீ உனக்கு என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொல்ல, நம்ம டே டக்குன்னு ஒரு 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 ஜர்க் விட்டது அவருக்கு. இப்போ டக்குன்னு அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, என்னது, நீ என்னை திட்டிகிட்ருக்கும் போது உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். இல்லையே, நான் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டேன். நான் எப்போ சொன்னேன்? சமாளிக்காத, நீ தான் சொன்ன உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னு சொன்ன. ஆனால் உன்னால் என்னை அவாய்ட் பண்ண முடியலன்னு சொன்ன. உனக்கு என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். நான் 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 அப்படி சொல்லவே இல்லை. நீ தான் சொன்ன உன்னால் என்னை பற்றி யோசிக்கிறத ஸ்டாப் பண்ண முடியலன்னு சொன்னேன். இல்லை, பரவாயில்ல, எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். என்னது புரியலையா? எனக்கும் உன்னை பிடிக்கும்னு சொன்னேன். உண்மையாவா? சீரியஸாவா சொல்கிறீங்க? நம்பிட்டியா நீ? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் ஜாங் அந்த இடத்துல சிரிக்க, நம்ம டேக்கு வர கடுப்புக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அங்கே பக்கத்தில் இருக்க தலகாணி எடுத்து நம்ம ஜங்குக் மேலே தூக்கி போட, அந்த தலகாணி பறந்து போயிட்டு நம்ம ஜங்குக்குடைய நீலியே பட்டுருது. ஆக்சுவலி அந்த புல்லட் பட்ட இடம் அந்த இடத்துல போய் பட்டுது. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு ஐயோ வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ உடனே அதுக்கு நம்ம டே தேவைதான், இதுவும் வேணும் இன்னமும் வேணும் சே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அந்த இடத்த விட்டு நம்ம டே வந்து ஒரு மாதிரி கிளம்புறாரு. அப்படியே திரும்பி பார்க்குறாரு நம்ம ஜங்குக்கா. ஓகேடா, நான் இதை எங்கேயும் முடிக்கிறேன். இந்த எபிசோட் கொஞ்சம் சேடாக போயிட்டு அப்படியே கொஞ்சம் ஹாப்பியாகி திரும்பி சேடாக போயிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். பாவம் உங்களை அந்த மூட்ஸ்லேயே வந்து நான் விளையாட வைக்கிறேன்னு நினைக்கிறேன். சாரி. எனக்கு இன்னமும் தெரில, இந்த லாஸ்ட் பார்ட் மட்டும் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ. ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திக்கலாம். ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ.